என்னம்மா பிள்ளைகள் இன்னைக்கு லீவா? ஆமா பாட்டி, சனிக்கிழமைல. சரி, போனே பார்த்துக்கிட்டு இருக்காம வீட்டுல உட்காந்து ஏதாவது படிக்கணும்னு அம்மாக்கு ஏதாவது உதவி செய்யுங்கம்மா. ஆமா, உதவி செஞ்சுட்டு தான் மறு வேலையை பாப்பாளுவ. சரி, அப்ப ஆபீஸ் போயிட்டு வர. பங்குசு, மதியம் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். மீன் குழம்பு வச்சு வை. எங்க மீன் வந்தாதான் வாங்கி வைப்பேன், இல்லைன்னா ஏதாட்டு புளிக்குழம்பு வச்சிருவேன். ஏட்டி, அதான் தெருவுக்கு தெரு 4 ஆள்வளாவது மீன் வித்துட்டு போகுது இல்ல, வாங்கி வை. எம்மா எனக்கு மீன் வேண்டாம்மா, எனக்கு மீன் வாடையே கொமட்டுதுமா. ஆமா, வீட்டுல இருக்கிறது 4 பேருக்கு 4 குழம்பு வைக்கிட்ட மாட்டி. எம்மா சிக்கன் வைமா, சிக்கன் தான் டேஸ்டா இருக்கும். ஆஹா, இன்னைக்கு மீன் தான் வைக்கணும். சண்டே தான் சிக்கன் வைப்போமே. உனக்கு என்ன வந்திருக்கு? உன் வேலையை பார்த்துட்டு 2 நாள் எப்படி சிக்கன் வைக்க முடியும்? ரொம்ப சத்தமா பேசாத. விஷால் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட போனதை சொல்லி கொடுத்துருவேன். ஏன்டி இப்படிலாம் பண்ற? ஆமா, அவங்க கூட தனியா தானே போய் உட்காந்துருக்குந்த. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு. நீ அவனுக்கு ரூட் விடுத. சீ, வாய மூடு. என்ன பேச்சு பேசுற? வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு. இந்த வயசுல பேசாம கிளவியானதுக்கு அப்புறம் பேச சொல்லுதியோ? நான் காலேஜ் படிக்க எல்லாம் நான் பேசுவேன். இது என்ன 2 பேரும் குசு குசுன்னு சண்டை போடுதீங்க? அது ஒன்றும் இல்லம்மா, சத்யாவுக்கு ஐஸ்கிரீம் இருக்குல்ல, ஐஸ்கிரீம். ஆமா, ஐஸ்கிரீம். எம்மா நுள்ளுதா? ஏன்டி எவ்வளவு நுள்ளுத? அவளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்காமா. அதை எங்கேயாவது ஐஸ்கிரீம் கடையில போய் சாப்பிடட்டுமான்னு கேட்க. ஆஹா, சளி பிடிச்சிரும். நீங்க 2 பேரும் புக் எடுத்து படிங்க போங்க. மீன் வேற வாங்க சொல்லுதாரு. எங்கேயாட்டு போய் பார்க்கணும் மீனுக்குன்னு வருதான்னு. அந்த பயம் இருக்கணும். லூஸ் மாதிரி பேசாதானே. எனக்கு உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாமலா போவ? சீப்பா, போன்ல யார் கூட சாட் பண்ணிட்டு இருக்க? விஷால் கூட தானே? லூசு, இசை தாண்டி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. கதை விடாத, கதை விடாத. உன்னைய நம்பவே மாட்டேன். இசை எனக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஏன் வீட்டுக்கு வராலாம் திடீர்னு? அவங்க வீட்டுல உனக்கு ரொம்ப போர் அடிக்காத, அங்க வரட்டான்னு கேட்கா. இங்க வந்தா நீ அவளும் கெக்கப்பன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருப்பீங்க, எரிச்சலா இருக்கும். வர வேண்டாம்னு சொல்லு. உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல, அதனால நீ இப்படி இருப்ப. நானும் அப்படி இருக்க முடியாது. என் ஃப்ரெண்டு வரதான் செய்வேன். ஓகோ, ஃபர்ஸ்ட் இசையை வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் விசால வர சொல்லுதியோ? எப்ப உன்கிட்ட பேசவே முடியாத, ஆளை விடுமா. நீ ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவ. நீயும் மாட்டுவ. நீயும் மாட்டுவன்னு என்ன எதுக்கு சொல்லுதா? நம்ம அன்னைக்கு ஹாஸ்டல்ல போய் ரூபா கொடுத்ததை இவன் சொல்லி கொடுத்துருப்பானோ? சேச்சே, இருக்காது. அப்படி இருந்தா இந்த முட்டைக்கண்ணி நேரம் கேட்டிருப்பா. ஹேண்ட்பேக்கை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த 2 பொம்பளைகள் கண்டிப்பா ஃப்ராடா தான் இருக்கும். இப்பவுமே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். சார், சார். யாருமா நீங்க? என்ன வேணும்? சார், 12வது நம்பர் ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது 2 லேடிஸ் வந்து என்னுடைய ஹேண்ட்பேக்கை பிடிக்கிட்டு ஓடிட்டாங்க சார். போலீஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. போலீஸ் ட்ரெஸ் போட்டு உங்க ஹேண்ட்பேக் பிடிங்கிட்டு போயிட்டாங்களா? ஆமா சார், ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கோ, ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கோ நாங்க சார். ஆனா அந்த 2 லேடிஸ் இந்த ஸ்டேஷன்ல இல்ல சார். படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, கேட்டதும் கொடுத்துருவீங்களா? சார், அவங்க என்கிட்ட கேட்கவே இல்லை சார். என் கையில இருந்து பிடிங்கிட்டாங்க. அவங்களோட பேரை கூட சொன்னாங்க சார். ஒருத்தங்க பேரு நெட்டவெளியா, ஒருத்தங்க பேர் கீதாவா. கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. சார், அதான் சார், இந்த மரத்துக்கடியிலே உட்காந்து கதை பேசிக்கிட்டு ஊர் பூரா உரண்டை இழுத்துட்டு அலைவாங்களா, அதுல ஒரு அக்கா தான் நெட்டவெள்ளி. ஓ, அந்த கும்பல். நெட்டையா ஒண்ணு, குட்டையா ஒண்ணு, குண்டா ஒண்ணு, ஒல்லியா ஒண்ணு, கொஞ்சம் படிச்சது ஒண்ணு, படிக்காத 4 நிலைமையாதா? ஆமா சார், அந்த கேங்ல உள்ள அக்கா பேர் தான் நெட்டவெள்ளி. எந்த இடத்துலமா பேக் புடுங்கினாங்க? சார், 12ஆம் நம்பர் ரோடு இருக்குல்ல சார், அங்கே கூட ஒரு மரத்துக்கிட்ட சிசிடிவி கேமராலாம் இருந்துச்சு. அங்கே தான் சார் பிடுங்கினாங்க. கொஞ்சம் அந்த கேமரா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். கோவிந்தன், அந்த கேமரா யார் வச்சிருக்காங்க, எந்த கடையில் வச்சிருக்காங்கன்னு பார்த்து அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வாங்க, யாருன்னு பார்த்துருவோம். சரி சார். நீங்கள் வெயிட் பண்ணுங்கம்மா, அவங்க வரட்டும். நான் வெயிட் பண்ணுறேன் சார். சார், எல்லாம் மாட்டிருச்சுங்க சார். போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு 2 பேரும் இந்த அம்மா கிட்ட பேக் புடுங்கிட்டு போயிருக்காங்க சார். ஓ மை காட், ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க? தெரியல சார். உடனே போய் அவங்க 2 பேரையும் கூட்டு வாங்க. சரி சார். பேக்ல என்னெல்லாம் இருந்ததுமா? சார், ஒரு பிஞ்சு போன லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறமா ஒரு 10 ரூபா பவுடர் டப்பா, செலவுக்கு ஒரு 100 ரூபா, வேற எதுவுமே கிடையாது சார் அதில். இருந்தாலும் கையில இருந்து பேக் புடுங்கினது தப்பு தானே. வரட்டும் 2 பேரும். ஏக்கா, காலையில் நம்ம போட்ட போட்டில் அந்த பொம்பளை இனிமேல் வந்து பாபட்டையும் சுந்தரட்டையும் வம்பு பண்ண மாட்டான்னு நினைக்கேன். அநேகமாக இன்னைக்கு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிருப்பா. பேக்கு தொலைஞ்ச கவலையில். பேசினாரி பேக்கில் ஒன்றுமே இல்லை தெரியுமா? ஒரு 10 ரூபா பவுடர் டின்னு, ஒரு உடஞ்சி போட லிப்ஸ்டிக் தான் இருந்தது. ஒரு 100 ரூபா கிடந்தது. 100 ரூபாய் எடுத்தீங்களா? ஆமாட்டி,
அதில் தானே நம்ம 2 பேரும் அப்பதான் இட்லி வாங்கி சாப்பிட்டோம். உனக்கு 5 இட்லி, எனக்கு 5 இட்லி, உனக்கு 5 வடை, எனக்கு 5 வடை, ஒரு காப்பி, ஒரு போஸ்ட். அதில் தான் வாங்கி கொடுத்தீங்களாக்கும். நான் கூட என்னடா கீதா கணக்கு செலவுலாம் பண்ணதாவளேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஏன்ட்ட எங்க இருக்கு காசு செலவு பண்ண? ஆமாம் ஆமாம், நம்மகிட்ட எங்கே இருக்கும். ஏக்கோ ஐ வாட்ச்மேன் அங்கிள். நான் கான்ஸ்டபிள். சொல்லுங்கண்ணே, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன உதவி ஆகணும் எங்களால்? உங்க 2 பேரையும் இன்ஸ்பெக்டர் வர சொன்னாங்க. என்னடி திடீர்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுருக்காரு, கொஞ்சம் பயமா இருக்க. ஏக்கா, இன்ஸ்பெக்டர் யாரு? நம்ம ஐஸ்வர்யாவுக்கு புருஷன். ஐஸ்வர்யா யாரு? நம்ம காமாட்சி அக்காவுக்கு தம்பி மாவ. அப்போ நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. நம்மள எதுக்கிட்டே கூப்பிட்டுருந்தாங்க? ஏக்கா, நம்மளை வச்சு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்கும், அதனால கூப்பிட்டுருப்பாரு. என்னன்னு போய் கேட்போமே, ஒரு மரியாதை நிமித்தமாக என்னன்னு போய் கேட்டுருவோம். நாங்க ரொம்ப பிஸியா தான் இருக்கோம், இருந்தாலும் இன்ஸ்பெக்டருக்கு மரியாதை கொடுத்து வரோம். அது சரி. ஏடி, அந்த பூனைக்கண்ணி எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாளோ? சேச்சே, அவளே ஒரு பயந்த பொம்பளை. கான்ஸ்டபிள் சார், நீங்க ஒரு கான்ஸ்டபிள் பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்கல்ல, கவிதா கவிதான்னு ஒண்ணு சிடுமுஞ்சி, அது என்னாச்சு? அவ அப்படியே தான் இருக்கா, இன்னும் காதலை ஏத்துக்கல. காதலை ஏற்றுக்கலன்னா கழுதையை ஆளை மாற்றுங்க. அதுக்குன்னு ஒரே ஆளை பிடிச்சி தூங்கிட்டு இருக்காதீங்கண்ணே. ம். பூவே உனக்காக விஜய் மாதிரி நான் வந்து காத்திருப்பேன் காலம் எல்லாம். காலமெல்லாம் காத்திருப்பேன் உனக்காக, மண்ணில் நான் போத்திருப்பேன், கடைசியில் கல்லறையில் சாவ போறீங்க போலீஸ். சீக்கிரம் வாங்கம்மா. ஐயோ, எங்க கூட்டு வந்துட்டாங்களே. சார் சார், இவங்க 2 பேரும் தான், இவங்க 2 பேரும் தான் என் பேக்கை பிடுங்கினவங்க. சார், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நடிக்காதீங்க. நீங்க 2 பேரும் பண்ணது எல்லாத்தையும் நாங்க கேமரால பார்த்தாச்சு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? வழிப்பறி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஏடி, நம்ம இப்ப பைத்திய மாதிரி நடிச்சாதான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா நம்மள உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. ஐயோ, என்னக்கா சொல்லுதீங்க? ஆமா, மெண்டல் மாதிரி நடிச்சிரு. மேடம், இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன், நிச்சயமா கொடுப்பேன். ஏக்கா, பைத்திய மாதிரி நடிச்சிருவோம் வாங்க. வேண்டாம் வேண்டாம், இவள் ஒரு பேயி, இவளை விரட்டுங்க. லா 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 லா, நான் தான் சினிமா நடிகை. ஓ ஓ ஓ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு 2 பேருக்கும்? வாங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். பாக்கியா பாக்கியா பாக்கியா. நான் தான் டிஸ்கோ சாந்தி. டிஸ்கோ டான்ஸ் தான் என்னுடைய வேலை. நான் தான் விஜயசாந்தி. வாங்கி அடிச்சா உன் தொப்பி பறந்துடும். சார், இவங்க 2 பேரும் பைத்தியம். அது எப்படி கோவிந்தன்? இவ்வளவு நேரமும் தெளிவா இருந்தாங்க. சார், அவங்க எல்லாம் ஊருக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சார். ஐயோ தலைவலிக்கு, ஐயோ தலைவலிக்கு, ஐயோ தலைவலிக்கு. எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வருது. என்னையா பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும்? நான் தான் டிஸ்கோ சாந்தி. டிஸ்கோ ஆடுவேன் நான். சார், இவங்க 2 பேரும் மென்டலா? அப்படிதாம்மா நினைக்கிறேன். ஓ, அதனாலதான் சம்மந்தமே இல்லாம என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அட்ரட்ர நகமுக்க நகமுக்க நகமுக்க. ஜிங்குன மண்ணி ஜிங்குன பொண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சல் ஆணி. வெங்கல குண்ணி நீ ஒரு சூத்த மூஞ்சி. நகமுக்க நகமுக்க நகமுக்க. கோவிந்தன், இந்த 2 லூஸ்களையும் வரட்டுங்க. அவங்க பேக் எங்கன்னு கேட்டு வாங்கி கொடுத்துருங்க. சார், இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். அது ஒரு பழைய பேக் தான், பரவாயில்ல இருக்கட்டும். போங்க, வெளியே போங்க 2 பேரும். நான் ஒரு சிந்து காவடி சிந்து. ராகம் புரியவில்லை, இங்க நடக்கிறது ஒன்றும் புரியவில்லை. ஏக்கா நில்லுங்க, நானும் வாரேன். இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தெரியுது, மென்டல் மாதிரி தான் தெரியுது. சரி சார், நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி சார், உடனே விசாரிச்சதுக்கு. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். எம்மாடி, எப்படியோ தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி வந்தாச்சு. ஆமா, சுந்தரியும் பாபுவையும் காப்பாற்றவே கடைசியில் நம்ம மாட்ட தெரிஞ்சோம். எப்படியோ லூஸ் மாதிரி தப்பிச்சிட்டோம். அந்த பொம்பளை டேஞ்சரான ஆளா இருக்கா பத்தியலாக்கா. எம்மா, எப்படியோ தப்பிச்சாச்சு. ஆமாட்டி ஆமா. பிச்சுமணி, கல்யாண வேலைலாம் இருக்கு. எங்க அக்கா காரி வேற பேச மாட்டேக்கா, பயப்படுதா. அவ புருஷ வந்து பேச விட மாட்டேக்கானாம, என்ன செய்ய? சமாதானமா போயிடலாம். நானும் அப்படிதான் யோசிச்சு பார்த்துக்கிட்டேன். பேசாம அந்த ஆள் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி நடிச்சு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்க எல்லாரையும் எல்லா வழியும் செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறமா விரட்டிடுவோமா? அது தப்புல எலிஃபண்ட் மேடம்.
தப்பு கிப்புலாம் பார்த்தோம்னா முடியாது. நம்ம 2 பேர் மட்டும் கல்யாண வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? நமக்கு ஆளுவ தேவை இருக்கு பத்துக்க. நீ வா, நம்ம போய் அந்த ஆள்கிட்ட போய் நடிப்போம். வீட்டுக்கு வெளியே கட்டில் போட்டு உட்கார்றது நல்ல காத்தோட்டமா இருக்கு. அது இப்ப ஆடி மாசம் காத்துக்கு எல்லாம் பறக்கும். பார்த்து கட்டில் பறந்துடாம. ஏம்மா பஜ்ஜி கிச்சி ஏதாவது போட்டு கொண்டு வரலாம்ல? தெருவிளையாடி உட்காந்து திம்பிங்க. நம்ம வீட்டுக்கு வெளியே தானே, ஒன்றும் இல்லை, போட்டு கொண்டா. ஆமா பங்கூசு, பஜ்ஜி ஏதாவது போட்டு கொண்டு வா. சரி, அப்ப கொஞ்ச நேரம் காத்துருங்க, வாரேன். ஏம்மா நீ கொஞ்ச நேரம் உட்காருமா. இங்க இடம் இருக்கு, நானும் உட்காந்து கட்டில் பிஞ்சிட போகுது. மாமா, மாமா நல்லா இருக்கீல? இவ எதுக்கு இங்க வந்தா? நல்லா இருக்கேன். எம்பிட்டு நாளாச்சு பார்த்து, என்ன ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க? நான் அதே 112 கிலோ தான். சார் 200ல இருந்திருப்பீங்க, இப்ப ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்கீங்க. இவ எதுக்கு வந்தா இப்போ? கல்யாண வேலைலாம் இருக்கு, அக்காவை நீங்க என்ன பேச விட மாட்டேங்களாமே? எனக்கு இருக்கிறது ஒரே அக்கா தானே. உங்க கதையை நீங்க பாத்துக்கிடுங்கம்மா. பிச்சு, பா மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மாமா. பிச்சு கீழே விழு. ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இங்க இருங்க, என் கால்ல எல்லாம் ஒண்ணும் விழ வேண்டாம். இவரை பார்க்க வயசுல மூத்தவர் மாதிரி இருக்கு, என் கால்ல விழுந்துட்டு இருக்காரு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிங்க எந்திரிங்க. மாமா, எனக்கு உங்களோட அக்காவோட எல்லாரும் ஆசீர்வாதமும் வேணும். கல்யாணம் முடிந்த வரைக்கும் எல்லா வேலையும் அக்கா நீங்க எல்லாரும் இழுத்து போட்டு செய்யணும். அவ ரொம்ப பயப்படுதா வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம், அவளை கொஞ்சம் விடுங்க. வருவா வருவா. நல்ல சிரிச்ச மாதிரி சொல்லுங்க. அனுப்பி வைக்கமா இனிமேல். பங்கஜம், உன் தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் போயிட்டு வந்து இருந்துக்கோ. சரிங்க. இவ ஒருத்தி மட்டும் வந்தா பத்தாது, இவ கூட்டத்தையே கூட்டிட்டு வரணும். அப்பதான் நல்ல கல 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 கலன்னு இருக்கும். இவ இன்னைக்கு தனியா வந்திருக்கா, எல்லாரையும் கூட்டுதான் வருவா. மாமா, என்னோட கல்யாணத்துல உங்களுக்கு கோட் சூட் வேணுமா, வேட்டி சட்டை வேணுமா, இல்ல கோமணம் வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. அக்காவுக்கும் அக்கா பெருசனுக்கும் ஏதாவது வாங்கணும்ல, நான் உங்களுக்கு கோட் சூட்டே வாங்கி தரேன். இந்த பிள்ளைகளுக்கு சேலையா தாவணியா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. எங்களுக்கு நான் துணி எடுக்க வேண்டாம். துணி எடுத்தா அதுக்கு பதிலா நிறைய மொய் செய்யணும்லாம் நினைக்காத. உன்னால ஏண்டது செஞ்சா போது, நான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். நாங்க எங்க முறையே கரெக்டா செஞ்சிருவோம். மாமா இன்னும் முறைச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சரி மாமாவும் நாளைக்கு அனுப்பி விட்டுருங்க. ஆமா அனுப்பி விட்டுருங்க மாமா. எப்ப நான் உனக்கு மாமாவா? எனக்கு அக்கா புருஷன், உனக்கு அண்ணன், சரியா? சரி. ஏக்கா நாளையில இருந்து வந்துருனே, இன்னும் கொஞ்ச நாள் தான் கிடக்கு. சரிம்மா. மாமா நாங்க போயிட்டு வரோம் மாமா, வீட்டுக்கு பக்கம் அடிக்கடி வாங்க. சரி. எப்படி நடிச்சேன் பத்தியா? அதுதான் பானுமதி. உண்மை கிடையாது எல்லாம். சாய், எனக்கு இந்த குண்டனையும் பிடிக்காது, அவளையும் பிடிக்காது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் வேலைக்கு ஆள் வேணும்ல. சரிவா போவோம். எதுக்கு இப்ப வந்து நடிச்சிட்டு போறா? நீ சொன்னியும் என் புருஷன் விட மாட்டுக்காருன்னு. ஆமா, இன்னைக்கு சேலை எடுத்ததுக்கு என்ன வரதுக்கு வந்தீரு, அதனாலதான் நான் வர முடியாதுன்னு சொன்னேன். அவர் என்னை விட மாட்டாருன்னு சொன்னேன். புதுசா என்ன உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கா வந்துகிட்டு. சரி, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் போய் வந்து இருந்துக்கோ, அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுரு. இவ்வளெல்லாம் நம்ப முடியாது. சரி சரி சரிங்க.